peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே யுத்தம் இல்லாத வாழ்க்கை இல்லை, போர் இல்லாத வாழ்க்கை இல்லை, சண்டை இல்லாத வாழ்க்கை இல்லை. நம்ம சண்டை என்பது அடுத்தவன்ட்ட போய் தான் சண்டை போடுறதா கிடையாது. உன் மனசுக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்கிறான், உன் மனசுக்குள்ளேயே ஒரு சத்ரு இருக்கிறான், ஒரு மனசுக்குள்ளேயே கிரிமினல் இருக்கிறான், ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு சாத்தா இருக்கிறான். அவன் சண்டை போட வைப்பான். அமைதியா படுத்திருப்ப, உள்ளுக்குள்ள சண்டை நடக்கும். பயங்கரமா அழுதுகிட்டு இருப்ப, உள்ளுக்குள்ள சண்டை நடக்கும். முன்னேறணும் நினைப்ப, உள்ள சண்டை நடக்கும். ஐயோ தோத்துட்டோமே நினைப்ப, உள்ள சண்டை நடக்கும். செத்தவனை பார்த்தா நீயும் சாவணும்னு தோணும், ஓடுறவனை பார்த்தா நீயும் ஓடணும் தோணும், பாட்டு பாடுறவனை பார்த்தா நம்மளும் பாட்டு பாடணும் தோணும். இப்போல பலவிதமான சிந்தனைகள் நம்மை தாக்கும். My dear children of God, in today's world, in your life, there are so many fights. Without a fight, no life. Without a fight, there is no living being. You have to fight. After birth, somehow you may have to fight. It does not mean that you have to fight with your enemies or other persons. Within yourself, there will be a fight. You have to fight within in your inner heart. Every day there will be fight. When you see someone singing, you wanted to sing. When you see someone death, you wanted to die. When you see someone running, you wanted to run. When you see someone rich, you also want to become rich. So there will be a fight. Whatever you see, you will have a topic to fight. நம்ம மனைவிட்ட போயிட்டு ஏதாவது சொன்னோம்னா அந்த டாபிக் எடுத்துட்டு ஒரு சண்டையா உருவாக்குறார்கள் அல்லவா? அதே போல இந்த மனசும் என்ன செய்யும், இது ஒரு டாபிக் எடுத்துக்கும், அதுவே சண்டை போடும். அதுதான் நம்ம மனசு. Like we go to wife and give you a topic, and with that topic she will start fighting, and you say another word, and with that word she will take another topic and she will fight. Likewise our inner heart also, it will by itself it will take a topic and it will fight. It will fight, it will keep on fight, and if it gets another topic, and it will fight with that topic. If it gets another topic, it will fight with another topic. தெய்வ பிள்ளைகளே, அதனால நான் பார்க்கின்றோம் விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 8 to 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அமலாக்கியர் இஸ்ரேலை தாக்கினர். மோசஸ் மலையின் மேல் நின்று கைகளை உயர்த்தி ஜெபித்தார். அவர் கைகளை உயர்த்திய போது இஸ்ராயேல் வெற்றி பெற்றது. இதனால் தேவனின் உதவியால் யுத்தம் வென்றனர். தெய்வ பிள்ளைகளே, we see in the book of Exodus chapter 17, the people of Israel fighting against Amalekites. These Amalekites, they wanted to destroy the whole people of Israel. But Moses raised the hand and prayed to the Lord. மோசேயின் கரங்களை உயர்த்தி ஆண்டவரையே பற்றி கொண்டான். அவன் எப்பெல்லாம் கையை இறக்குறானோ அந்த யுத்தம் தோல்வி அடைகிறது. கையை உயர்த்தும் பொழுது அந்த யுத்தம் வெற்றி அடைகிறது. When he rose the hands, the war was winning. The Israelites were winning. When he lifts it down, when he puts it down, they were losing the war. தெய்வ பிள்ளைகளே, அதே போல நம்முடைய கரங்களை உயர்த்தணும், நம் மனதை உயர்த்தணும். மனமும் கரமும் எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்கணும். If you want to win the war in your life, unnecessary wars in your life, unnecessary fights in your life, unnecessary problems in your life, raise your heart, raise your heart, raise your heart, raise your hand. Look at the Lord. The Lord will bless you. உன்னுடைய மனதை உயர்த்து, மேலே உயர்த்து, அப்பாவிடம் உயர்த்து. அது இங்க இருக்க வேண்டாம், அது இங்க இருக்கிற இடம் கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆத்துமா, இந்த ஆவி ஆண்டவருடைய ஆவியோடு உறவாடணும். இந்த ஆவி ஆண்டவருடைய ஆவியோடு உறவாடும் பொழுது இந்த உலகத்துல நடக்கிற எல்லா அசடு கசடுகள் எல்லாம், எல்லா அழுக்கு பிரச்சனைகள் எல்லாம்
தூசியா தெரியும் உனக்கு, தூசியா தெரியும். You will master over it. When you see the problems, you will see it is only a dust. When you lift up your spirit to the Lord, lift up your spirit, lift up your spirit, lift up your spirit, and then let the spirit unite with the Lord. Let the spirit mingle with the Lord's spirit. நம் ஆவி ஆண்டவருடைய ஆவியோடு ஒருமித்து இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் வெற்றி அடைவோம். எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் வெற்றி அடைவோம். எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் நீ சாக மாட்டாய், தோல்வி அடைய மாட்டாய். மகனே மகளே, இது வாழ்விலே உன்னத வசனம், இது வாழ்க்கைக்கு உன்னதமான வசனம். உன் ஆத்மா எப்பொழுது இறை ஆத்மாவோடு ஒன்றித்து இருக்கிறதோ அப்பொழுது இறை வல்லமை உன்னை ஆட்கொள்ளுகிறது. When your spirit mingles and unites in the Lord, there will be a union of holiness, and the holiness will destroy the unholiness, will destroy the darkness, and you will have a spirit of life, a spring of life. You will have a blossom of life. You will have a abundance of life. You will be blessed, my dear children. நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இது என்ன முக்கியம்? மோயிஸ் ஆத்மாவையும் நெருப்பு போல அனல் போல இருந்த ஆத்மாவையும் அவன் என்ன செய்கிறார்? அவனுடைய கரத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கின்றான். அப்ப அந்த ஆவிகள், தேவனுடைய ஆவிகள் அங்கு யுத்தம் செய்கிறது. அதே போல உன் ஆத்மா பலகீனம் அடைந்து விட்டது, உன் ஆத்மா சோர்வு அடைந்து விட்டது, உன் ஆத்மா அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறது, உன் ஆத்மா பயந்து போய் இருக்கிறது. Your spirit is in fear. Your spirit has failed. Your spirit is wandering. Raise the spirit and unite with the Lord's spirit. அப்ப இங்க நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகும். இதுதான் வேத சத்தியம் தெய்வ பிள்ளைகளே, இதுதான் வாழ்க்கையில உண்மையா நடந்தது. அதனால உன் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்த ஆத்மாவோடு ஒன்றிக்க செய்வாயாக. Unite your spirit with the Holy Spirit. You will win the world. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ₹100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து
எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10-20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.